கண்மணி சூப்பர் மார்க்கெட்ல வாங்கிட்டு எவ்வளவு ஆச்சுன்னு ஷாப்கீப்பர் கிட்ட கேக்குறாங்க. ஷாப்கீப்பர் சொல்றாரு 3017. கண்மணி சொல்றாங்க என்கிட்ட 2017 தான் இருக்கு. ஷாப்கீப்பர் சொல்றாரு பணம் கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க சார். அதுக்கு ஓனர் சொல்றாரு இருக்கிற பணத்துக்கு பொருள் வாங்க முடியாதுமா, பொருளை வச்சுட்டு போங்கன்னு ஓனர் சொல்றாரு. கண்மணி சோகமா நடந்து போய்கிட்டு இருக்காங்க ரோட்ல. அன்பு கண்மணிய பார்த்து வண்டிய நிப்பாட்டுறாரு. கீழே இறங்கி வந்து கேக்குறாரு, கண்மணி எங்க போயிட்டு வர? என்னாச்சு கண்மணி அப்படின்னு அன்பு கண்மணிய பார்த்து கேக்குறாங்க. கண்மணி சூப்பர் மார்க்கெட்ல நடந்த விஷயத்த எல்லாம் அன்பு கிட்ட சொல்றாங்க. அன்பு சொல்றாரு, கண்மணி அந்த ஓனருக்கு டைம் சரியில்லை போல இருக்கு, அவருக்கு கிளாஸ் எடுக்கணும், வா கண்மணி போயிட்டு வந்துடலாம். கண்மணி சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள வந்த உடனே அந்த சூப்பர் மார்க்கெட்டோட ஓனர் கேக்குறாரு, பணம் கொடுத்து விட்டுட்டாங்களா? அன்பு சொல்றாரு, என்னோட ஒய்ஃபு கண்மணி, கார்ல வர்றவங்க மாத்திரம் உங்க கஸ்டமர் கிடையாது, அவங்களுக்கு மாத்திரம் நீங்க மரியாதை கொடுத்தா பத்தவே பத்தாது. அன்பு சொல்றாரு, கஸ்டமர் நமக்கு, அதுக்கு அந்த சூப்பர் மார்க்கெட்டோட ஓனர் சொல்றாரு, நிஜமா நான் இந்த காய்கறி எல்லாம் உங்க கார்ல வைக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூப்பர் மார்க்கெட்டோட ஓனரு கார்ல வைக்கிறாரு அந்த காய்கறி எல்லாம். அன்பும் கண்மணியும் கார்ல ஏறி வீட்டுக்கு வந்துடுறாங்க. அன்பு வெளியே போயிட்டு வரேன்னு கண்மணி கிட்ட சொல்லிட்டு போறாரு. பேங்க்ல இருந்து பேங்க் ஆபீசரை கூட்டிட்டு வந்துடுறாங்க. அன்பு சொல்றாரு வீட்டுக்கு வந்து, பேங்க்ல இருந்து ஆள் வந்திருக்கு கண்மணி, வாமா வந்து உன் பேரை கூட அவருக்கு. கண்மணியும் அவங்க பேரை சொல்றாங்க பேங்க் ஆபீசர் கிட்ட. அன்பும் சொல்றாரு, கண்மணி அன்பு செல்வன்னு எழுதிக்கோங்கன்னு சொல்றாரு. வீட்டுல உள்ள எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க அன்பு நடந்துக்கிறத. கண்மணியும் மனசுக்குள்ள சொல்லி பாக்குறாங்க, கண்மணி அன்பு செல்வன்னு. நாளை சந்திப்போம்.